இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 7ஓட செகண்ட் மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர். ஓகே, இது வந்து உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதில் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதுக்கான ஆன்சர்ஸ், சால்வ் ஆன்சர்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து போடுறது. ரைட் ஃப்ரம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், fill in the blanks, true or false, 3 questions. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீஃப் ஆன்சர் வரைக்கும் எல்லாமே வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நான் போட்டிருக்கேன். ஸோ எடுத்த வந்து நீங்கள் வீடியோவை அங்கே போய் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரை டு சால்வ் இட் பை யோர் செல்ஃப். உங்களால் முடியுதா அப்படின்னு பாருங்கள். இஃப் இன்கேஸ் உங்களால் முடியல அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த வீடியோவோட இந்த கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதோட சொல்யூஷன் பாருங்கள். ஸோ நவ் லெட்ஸ் ஹாப் ஆன் டு தி சொல்யூஷன்ஸ். So first வந்து choose the correct answer. இதில் வந்து question number 1. A cricket pitch is about 264 centimeters wide. It is equal to dash meter கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 1 meter is equals to 100 centimeter. ஸோ 264 100ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 2.64 is the answer. Next one வந்து 37.70 37.7. இதுக்கு நடுவில் என்ன போடலாம்? greater than or equal to or lesser than அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரது 70 இருந்தாலும் சரி 7 இருந்தாலும் சரி the same value, so it's equal to is the answer. Third one, c is equals to 2 pi r. இதில் rங்கிறது என்னன்னா ரேடியஸை தான் குறிக்குது. Fourth question, exponential form of 72. 72 வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணீங்க அப்படின்னா you'll get 2 power 3 into 3 power 2. How many zeros are there in 100 power 10 அப்படின்னா answer is the 20. அடுத்தது வந்து fill in the blanks. Fill in the blanksல first one, simplest form of 0.35. 0.35 எப்படி எழுதலாம்? 35 போட்டு கீழே 100. 100 எப்படி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த டிஜிட்ஸ் கவுண்ட் பண்ணி, ஓகே, எத்தனை ஜீரோஸ் போடலாம் அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோ நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து 5 டேபிள்ஸில் ரெண்டுமே போகும். ஸோ 5 7s are 35, 5 அதுக்கப்புறம் கீழே 20ஆல் நீங்கள் ப்ராடக்ட்ரைஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 7/20. Next, area of a circle is equals to pi r square. அடுத்த question number 8. 1 meter வந்து how many centimeter? 100 centimeter. And question number 9, a power m into a power n அப்படின்னா என்னன்னா a power mn, அதாவது multiply ஆகும்னு போட்டிருக்கேன். அடுத்தது வந்து true or false. Question number 10. Area of a circular path is pi of capital R square minus small r square. Answer is true. Next one, circumference of a circle is 2 pi r. Answer is true. The product rule a power m into a power n is equals to a power m plus n. Answer is true. Next, the degree of the expression minus 4x square y z is minus 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து false. அடுத்தது வந்து answer any of the 3 questions. அதில் வந்து first question, write the fraction of 9/1000 as decimals. Decimals எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அது எப்படி பாயிண்ட் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ based on that you can do it. Question number 15. The height of a person is 165 centimeter. Express the height in metric. அதாவது மீட்டரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 1 meter is equal to 100 centimeter அப்படின்னா இந்த 165 100ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1.65 வரும். Question number 16. The diameter of a circular well is 4.2 meter. What is its circumference அப்படின்னா அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், 2 pi r இல்லைனா c equal to pi d. இந்த ஃபார்முலாவில் d இது மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அப்போ செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. 22/7 into 4.2 போட்டிங்கன்னா you'll get your answer. Question number 17. Find the value of -4 the whole power cube. -4 into -4 into -4. So minus into minus will be plus, plus into minus will be minus. So answer is -64. Next வந்து answer any 2 questions. அதில் வந்து arrange in ascending order. Ascending order நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்னா 123.45, அதாவது பாயிண்ட்க்கு அப்புறம் வரது வேல்யூ தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். 123.54 பிகாஸ் 123 is சேம். அடுத்தது 125ல் வந்து 3 வேல்யூ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 0.3னா 0.30 நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அது ஃபஸ்ட்டு, அப்புறம் 0.34, அதுக்கப்புறம் 0.43. அடுத்தது வந்து 19 வந்து write the following as a decimal number. ஸோ இது எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா 20 + 1 is 21 + 2/10 வந்து 0.2 மாற்றிக்கோங்க. 3/100 வந்து 0.03 and 7 வந்து 0.007 ஆட் பண்ணிங்கன்னா you get one answer. அடுத்தது வந்து simplify. Simplify வந்து 3 power cube into 3 square into 3 power 4.
ஸோ எல்லாமே த்ரீங்கிறதுனால த்ரீயை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு மேலே இருக்க பவர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ m பவர் m அந்த a பவர் m a பவர் n அந்த மாதிரி தான். ஸோ 3 பவர் 3 + 2 + 4 யூ வில் கெட் யுவர் ஆன்சர் 3 பவர் 9. இதுவும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா 3யை வந்து 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது, இல்லைனா கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி வித் அந்த கொடுத்துருக்க சென்டிமீட்டர்ஸ் அண்ட் தியர் ஆங்கிள்ஸ். ஸோ இது பேஸ் பண்ணி யூ கேன் சால்வ் இட். இந்த கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் யூ கேன் போஸ்ட் யுவர் கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.